ஆண்டவருடைய நாம் மைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களுடைய இந்த அதிகாலை வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு நீர் ஆசிரியத்தின்படி நாங்கள் உண்மை நோக்கி பார்க்குறோம். கர்த்த நீர் எங்களோடு இருந்து இந்த வேத வாசி நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதியும். உம்முடைய நாம மைப்படட்டே சுபா. நீர் எங்களோடு உலாவுகிறீர், எங்களோடு வருகிறீர். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அப்பா, நீ எங்கள் நடுவில் உலாவி எங்களுக்கு மத்தியிலே கிரீஸை ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து வாங்கப்பா, வந்து உதவி செய்யுங்கப்பா. ஏழையின் ஜெபத்தை கேளுங்கப்பா. இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் இந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் மைப்படுத்தி ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வேத வாசிப்பை வார்த்தையை நாம் தொடர்ந்து பற்றி கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து கிரியை செய்வாராக. ஸ்தோத்திரம். சங்கீதத்தின் புத்தகம் 4ஆம் சங்கீதம், சங்கீதம் 4. நாம் இன்றைக்கு நாம் பாட வேண்டிய சங்கீதம், வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 4. ஸ்தோத்திரம். நெகிலத்தென்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்குனேன். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டாலும். மனுபுத்திரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானது விரும்பி பொய்யை நாடுவீர்கள். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருப்பேன். நீங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தர் உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசும் பெருகி இருக்கிற காலத்து சந்தோஷத்தை பார்க்கலாம். அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தி சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தாங்க பண்ணுகிறீர். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும். என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதல் என் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவே. காலையில் உமக்கு நேரே என் ஆத்மாவை காத்திருப்பேன். என் துன்மார்க்கத்தை பிரியப்படுகிற தேவன் அல்ல. தீமை உங்களிடத்தில் சேருவதில்லை. வேம்புகாரருடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறேன். பொய் பேசுகிறவருடைய அழிப்பீர். ரத்த பிரியனை சோதரில் மனுஷனே, நானோ கர்த்தர் மிகுந்த கிருபை நாடு உங்கள் ஆலயத்துக்குள் பிரவேசித்து உங்கள் பரிசுத்த சந்தைக்குள்ளே பயப்பத்தில் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியில் நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை சுவைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை. அவர்கள் தொண்டை பிறக்க விட பிரேதக்குள்ளே நாங்கள் நாவினால் இச்சகம் பேசி தங்கள் இருக்கிறார். தேவனே, அவர்களுக்கு குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்களை ஆலோசனைகளினாலே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினால் திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்புகிறவர்களே அவர் சந்தோஷத்தை என்னாலும் கம்பீர்ப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவே. உம்முடைய நாமத்தை நேசில் உம்முடைய மலிந்து கழுவி விடுவார். கர்த்தாவே, நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறீர். சங்கீதம் 6. கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதே. உம்முடைய உக்கிரத்தின் மேல் என்னை தண்டியாதையும். என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே. நான் பலனிட்டு போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே. என் எலும்புகள் நடுங்குகிறது. என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பே. திரும்ப கர்த்தாவே. என் ஆத்மாவுடைய உம்முடைய கிருபை நிமித்த என்னை ரட்சியும். மரணத்தின் உம்மை நினைவு கூறுவதில்லை. பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் இழைத்து போனேன். ராமுழுதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாகி என் கட்டளை நினைக்கிறேன். துயரத்தினால் என் கண் குளிர்ந்து விழுந்து போயிட்டு என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிட்டு. அக்கிரமக்காரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்ட சற்று அகண்டு போங்கள். கர்த்தரின் அழுகின் சத்தத்தை கேட்டார். கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்ப சடுதியில் வெட்கப்படுவார்கள். சங்கீதம் 7. பெண்ணிமேனாகிய கூஸ் என்பவனுடைய வார்த்தைகளின் மித்தம் தாம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சிகாயோன் என்னும் சங்கீதம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிற எல்லாரும் என்னை விலக்கி ரட்சியும். சத்துரு சிங்கம் போல் என் ஆத்மாவை பிடித்து கொண்டு போய்விடுகிறவன் இல்லாமையால் அதை பேராதபடி என்னை தப்பையும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளினால் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோடைய சமாதானமாக இருக்கிறவன் நான் தீமை செய்கிறேன். காரணமில்லாமல் எனக்கு சத்ருவானவனை
நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் பகைஞன் என் ஆத்துமாவை தொடாதபடிக்கு தொடர்ந்து பிடித்து ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையில் தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்தப்பட கடவன். கர்த்தாவே, இருமுடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய முகங்களின் நிமித்த முகமை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும் நியாய தீர்ப்பை நியாயப்படுத்துகிறேன். எனக்கூட்டம் உண்மை சூழ்ந்து கொள்ளும். அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்துக்கு எழுந்தருளும். கர்த்தார் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கு வெளியே பண்ணும். நீதிமான் சிறப்படுத்துவீராக. நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களை உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறவர். செம்மையான இருதயமுள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்திலிருந்து எல்லா கேடகமும் இருக்கிறது. செம்மையான இருதயமுள்ள ரட்சிக்க எல்லாம் இருதயம் கேடகமும் இருக்கிறது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் அல்ல. அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அவர் அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். இதோ அவன் அக்கிரமத்தை பெற்ற கற்ப வேதனைப்படுகிறேன். தீவினையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான். குதிரையை பெறுகிறான். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். குழியை வெட்டி அதை பழுது பார்க்காதனால் நான் வெட்டின குழியிலே நானே விழுந்தேன் என்று விழுந்தான். இதோ அவன் அக்கிரமத்தை பெற்று கற்பவேதனைப்படுகிறான். தீவனையை கற்பந்தெடுத்து பொய்யை பெறுகிறான். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான். அவன் தீவனை அவன் சிரசின் மேல் திரும்பும். அவன் கொடுமை அவன் உச்சன் தலையின் மேல் இறங்கும். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். இங்கே பார்க்கும்பொழுது அவரை கீர்த்தனம் பண்ணுகிறது. குறிப்பாக என்னென்னு பார்க்கும்போது நான் நீதியின்படி என்று படித்து நீதியின்படி என்று பார்க்குறோம். தேவன் நல்லவர். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை விசுவாசித்து தேவனை நாம் மையப்படுத்தும். தேவன் கிரியை செய்வார். நன்றி. நல்லவர். அருமையான சங்கீதம். கர்த்தர் பேசுவாராக. தொடர்ந்து செபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவே, சமூகமே ஆண்டவரே, எவ்வளோ பேரின்பம் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தைகள் எங்களை எவ்வளோ திடப்படுத்துது ஆண்டவரே. எங்களை போது நடத்த எல்லா சரிகளிலிருந்து எங்களை விடுவிக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்க நன்றி சுயம் சோதரன். ஆமென். நன்றி நன்றி நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நடத்துவாராக. ஆமென் ஆமென்.